இந்தாம்மா. அம்மா, என்ன மேகலா, அனிதா சொன்னதை கேட்டல்ல? இந்த சக்திக்கு புத்தியே வராதா? இப்படிமா ஒரு பொண்ணு இருப்பா? மருந்து குடிச்சிட்டாளேன்னு பாவம்னு நாமளே நொந்து போயிருக்கோம். இப்படி தனி கொடுத்துனா அது இதுன்னு சொல்லி இருக்கிற பிரித்தையும் கெடுத்துருவா போல இருக்கே. சக்தியை பத்தி உனக்கு தெரியும்லம்மா. அவ பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டா. முதல்ல பேசுவா, அதுக்கப்புறம் தான் யோசிப்பா. அப்படி யோசிச்சு என்னடி பிரயோஜனம்? தனி கொடுத்து நான் போறேன்னு சொல்றாளே, அது தப்பு இல்லையா? திவாகர் அந்த வீட்டுக்கு ஒரே பையன். இவ தனி கொடுத்துன போனா ஊர்ல எப்படி எல்லாம் பேசுவாங்க? பெத்தவங்களை விட்டுட்டு இருந்த ஒரே பிள்ளையும் பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்ல மாட்டாங்களா? அது ஏன்டி இவளுக்கு புரிய மாட்டேங்குது? பரவாயில்ல, விடுங்கம்மா. அனிதா, சக்தி கோவத்துல கண்டிப்பா உன் மனசு வேதனைப்படும்படி ஏதாவது பேசியிருப்பா. தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவளை மன்னிச்சிரு. ஹே மேகலா, என்ன பேசுற நீ? சக்தி கிட்ட நான் பேசினதுல இருந்து அவ மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவ என்ன பேசணுமோ பேசட்டும்னு விட்டுட்டேன். ஆஃப்டர் ஆல் சக்தி எனக்கும் ஃப்ரெண்டு மேகலா. ரொம்ப தேங்க்ஸ் அனிதா. அம்மா, நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது சக்தியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக இல்லை. அவ மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்கா. அதனால நீங்கெல்லாம் அவகிட்ட பேசி அவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக தான். சரி, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓகே வரேன் மேகலா. நான் போயிட்டு வரேன். ஏன் மேகலா, இந்த சக்தி மாறவே மாட்டாளா? இப்படி புதுசு புதுசா தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தா இவன் மேல யாருக்கு தான் பெரிய வரும்? நமக்கே அவ மேல சலிப்பு வருது. அப்ப அவங்க மாமியாருக்கு வராதா? ஒரு தப்பு செஞ்சா அதை அடுத்த வாட்டி திருத்திக்கணும். இவளுக்கே அது புரிய மாட்டேங்குது. இவளை வச்சு மேய்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. அடாடாடாடா திலகா, நீ இப்ப எதுக்கு புலம்பிக்கிட்டு இருக்க? நீ புலம்புறதுனால எல்லாம் சரியாயிடுமா? இல்ல சக்தி தான் தன்னை திருத்திக்க போறாளா? சக்தியை பொறுத்த வரைக்கும் அவ செய்யற காரியம் அவளுக்கு சரின்னு தோணுது, அவ்வளவுதான். நீ பேசாம இரு. ஏமா, அவளை சரிப்படுத்தவே முடியாதா? எதுவுமே நம்மளால ஒரு அளவுக்கு தாம செய்ய முடியும். பல சமயத்துல அதுவே தொந்தரவா முடிஞ்சிடும். சரி, கொஞ்ச நாளைக்கு சக்தி போக்கிலே அவளை விட்டுடு. என்ன சொல்றீங்க பாட்டி? அம்மா, நம்மள விடு. திவாகரோட அப்பா அம்மாவையும் விடு. திவாகரும் சக்தி ஒன்னா இருக்கணும்னு தானே விரும்புறாங்க. அது போதுமா நமக்கு? கொஞ்ச நாளைக்கு அவங்க போக்கிலே விட்டுடுவோம். தனி குடுத்தன போறாந்தா போகட்டும். இந்த காலத்துல யாரு தனி குடுத்தன போகல? நாம உடனே எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைச்சா அதுவே பெரிய குழப்பத்தல் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். ஆமா பாட்டி, நீங்க சொல்றதும் சரிதான். திவாகர் சக்தி கிட்ட அனுசரணையா போறாருன்னா அதுவே பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தானம்மா. நீ கவலைப்படாதம்மா, அவங்களுக்குள்ளேயே பேசி எல்லாம் சரியாயிடும். பாப்போம், எல்லாம் நல்லதா நடந்தா சரிதான். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? பெரிய இவனா நீ? ஒரு விஷயம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டா? ஹலோ, நான் மேகலா பேசுறேன். கவிதாவா? அண்ணி, நீங்களா? சாரி அண்ணி, ரொம்ப ரொம்ப சாரி அண்ணி. நான் செழியன்னு நினைச்சு. சாரி அண்ணி. பரவாயில்ல, செழியன் குளிச்சிட்டு இருக்கான். ஆமா, ஆனாலும் இப்படி ரைடு விடுற? அது வேற ஒண்ணும் இல்ல அண்ணி. அவன்கிட்ட நான் ஒரு டெலிபோன் நம்பர் கேட்டிருந்தேன். தரேன்னு சொல்லிட்டு தரவே மாட்டேன்றான். அதனால்தான் கொஞ்சம் பேசிட்டேன். அதுவும் விளையாட்டுக்கு தான் பேசிட்டேன் அண்ணி, தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணு நினைக்க மாட்டேன். சரி, நீ போன் பண்ணேன்னு செழியன்கிட்ட சொல்றேன். யாருக்கா? உனக்கு தான் போனு. கவிதா போன் பண்ணிருந்தா. ஏதோ விஷயம் கேட்டாலாமே, நீ ரொம்ப இழுத்தடிக்கிறியாமே? இல்ல, அப்படின்னு இல்ல, அப்படின்னு இல்ல. ஏதோ போன் நம்பர் கேட்டாலாம், உடனே போன் பண்ணு, இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. ஏய், என்ன பண்ற நீ? போன வையே. என்ன உங்க அப்பா விட்டு போனா? சாப்பாடு தனி, சமையல் தனி, ஆனா போன் மட்டும் எங்க விட்டு போன பண்ணணுமா? என்ன சிரிக்கிற? உப்பு போட்டு தானே சோறு திங்கிற. ஏன் விட்டு போன எதுக்கு தொடுற? யாரு யாரு
யார் என் மருமக கண்மணி கிட்ட பிரச்சனை பண்றது? யார் உங்ககிட்ட பிரச்சனை பண்றா? ஏய், நான் தாண்டி பிரச்சனை பண்றேன். என்ன கேளு. போனுக்கு பில்லு கட்டுறது நான், போன் பண்றது இவளா? கண்மணி, இவருக்கு விஷயம் தெரியாதா? நீ போன் பண்ணுமா? என்னடி, என்ன விஷயம் தெரியாதா? சொல்லு விஷயத்த. கண்ணு தெரியுமா தெரியாதா? இல்ல கண்ணாடி வாங்கி கொடுக்கட்டுமா? இது கண்மணிக்காக அவ ஆபீஸ்ல கொடுத்த போன். அடிக்கடி அவங்க போன் பண்ண வேண்டி வருமேன்னு கொடுத்தாங்க. இதுதான் உங்க ஓட்ட போன். இதுக்குண்டான பில்ல கூட உங்க கம்பெனில தான் கட்டுறாங்க. இப்ப புரியுதா? எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆடிட்டு இருக்க கூடாது. மாமா, நீங்க வேணும்னா அப்பப்போ இந்த போனை யூஸ் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா என் மருமகளுக்கு எவ்வளவு தாராள குணம்னு? உங்கள மாதிரி கஞ்சத்தனம் கிடையாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த போனை நீங்க மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். வேற யாராவது தொட்டாங்க. என்ன வயசான காலத்துல எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷமா உங்க கூட நான் வாழ்ந்திருக்கேனே, நீங்க எதுல எல்லாம் கஞ்சத்தனம் பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? ச்சே, இந்த போனை யார் தொடுவா? கன்றாவி. ஏமா இவளை போய் உன் மருமவன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறல, நீ வேணா பாரு, இவதான் உனக்கு சரியா ஆப்பு வைக்க போறா. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆப்பு வைக்கிறது, ஆப்பம் திங்கிறது, அதுலயே இரு. உனக்கு மனுஷங்க தராதரத்தை பத்தி என்னடி தெரியும்? ஒருத்தைய கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களே பிஜி பஜின்னு, அவள மாதிரி இல்லடி என் மருமக. தங்கம், சொக்க தங்கம். அடேங்க அப்பா, சொக்க தங்கம். இவளா சொக்க தங்கம்? சரியான திமிரு பிடிச்சவ, ஊம குசும்பி. இவளை பத்தி இன்னும் உனக்கு சரியா தெரியலமா. ஆனா விஜி நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ கோவத்துல அவ மண்டைய அடிச்சு உடைச்சு அனுப்புனதுக்கு அப்புறமும் உனக்காக அதை மறைக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணா தெரியுமா? என்னது? இதுவே இந்த கண்மணி நீ கல்லால அடிச்சு பாரு, அப்பவே ஊரை குட்டிருப்பா. பாவம் விஜி, நாங்களாம் வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் நீதான் மண்டைய உடைச்சுன்னு ஒத்துக்கிட்டா. விஜய், ஏய் விஜய், இங்க வா. வாடிங்க. சொல்லுடி, உன் மண்டைய நானா உடைச்சேன்? உன் மண்டைய நானா உடைச்சேன்? சொல்லுடி. நான் தப்பு பண்ணிட்டேன்டி, நிஜமா உடைச்சிருக்கணும். சமயம் கிடைக்காமையா போகும்? அப்போ அம்மிக்கல்ல தூக்கி உன் தலையில போட்டுறேன். இரு. அத்தை, அத்தை வாங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் வாங்க. குடிக்கிற பாரு, நல்லா ஆந்த மாதிரி. இருடி, கவனிச்சுக்கிறேன். துர்கா, துர்கா, ஜூஸ் சாப்பிடு. எனக்கு வேண்டாங்க. என்னம்மா எல்லாத்துலயும் வெறுப்பா இருக்க? நாள் பூரா சாப்பிடல, ஏதாவது லோ சுகர் வந்து மயக்கம் போட்டுன்னா யார் என்ன பண்றது? குடிமா, ஜூஸை குடி. பாப்பா, என்னப்பா, அம்மா இன்னும் என் மேல கோமாவே இருக்காங்களா? ஆமாப்பா, கோமா தான் இருக்கா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? போ, அவகிட்ட நிதானமா எல்லாத்தையும் எடுத்து சொல்லு. போ. ஏம்மா என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? நான் உங்க பையன் தானேம்மா.
என் மேலே ஏமா கோவப்படுறீங்க? இந்த பாருங்க, நீங்க வீட்டை விட்டு போறேன்னு சொன்னீங்க. நீங்க போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வீட்டை விட்டு போனேன். மா, நான் பண்ண தப்பா இருந்தா தயவுசெய்து மன்னிச்சிருங்கம்மா. ஹலோ சதாசிவம் ஹியர். மாமா, நான் சக்தி பேசுறேன். சொல்லுமா. நமக்குள்ள பிரச்சனைன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்மள சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். நானும் திவாவும் தனி கொடுத்துன இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அதான் நான் இப்போ முடிவு பண்ணியிருக்கேன். நான் இப்போ தனி வீடு பார்த்துருக்கேன். அதுக்கு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்குறாங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய் செக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் செலவுக்கு பணமும் தேவைப்படுது. மாமா, அப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்கலையே? இல்லம்மா, அப்படியெல்லாம் இல்லை. இல்ல மாமா, நான் ஏன் இப்படி கேட்டேன்னா, திவாகர் சம்பள பணத்தெல்லாம் உங்ககிட்ட தானே தராரு. அதனால தான் கேட்டேன். நீங்க கொஞ்சம் செக்கையும் பணத்தையும் திவாகர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறீங்களா? சரிம்மா, கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். வச்சிடறேன் மாமா. பேசுங்கம்மா. என்னம்மா இது? நான் எவ்வளவு நேரமா கெஞ்சுறேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களேம்மா. ப்ளீஸ்மா, சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். என்னப்பா, எவ்வளோ கெஞ்சினாலும் அம்மா பேசவே மாட்டேங்கிறாங்க. என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்கப்பா. நான் என்ன அப்படி பெருசாக தப்பு பண்ணிட்டேன்? சரிப்பா, விட்டு தள்ளு. இல்லப்பா, சக்தி நம்ம வீட்டுக்கு வரணும்னு எவ்வளோ ஆசைப்படுறா தெரியுமா? அப்படியா? ஆமாப்பா. ஆனால் அம்மா எப்படி இருந்தா எப்படி? சரி, நீ கிளம்பு. இத சக்தி கிட்ட கொடுத்துரு. என்னது இது? செக்கு, பணம்? சக்தி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. சக்தி ஃபோன் பண்ணாலா? சரி, அதுக்கு எதுக்கு நீங்க பணமும் செக்கும் தரீங்க? அவகிட்டே கேட்டுக்கோ, விவரமா சொல்லுவா. திவா, நானே உனக்கு பண்ணலான்னு இருந்தேன். நீ உடனே கிளம்பி வா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இரு ஃபர்ஸ்ட் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ முதல்ல இங்க கிளம்பி வாயேன். எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். இருன்னு சொல். நெற்குன்றம்ல 3rd ஸ்ட்ரீட்ல இருக்கேன். சீக்கிரம் வா. என்னப்பா இவ ஏதோ அட்ரஸ் கொடுக்குற, உடனே வர சொல்ற, ஒண்ணுமே புரியலையே. சரி, லேட் பண்ணாம கிளம்பு. இந்தா. சரி, நீங்க இப்போதைக்கு பணத்தை கொடுக்குறீங்கப்பா. போய் அவகிட்டே கேட்டுக்க திவா. அவ தான் கொடுக்க சொன்னா. போ. சரி, நான் வரேன். என்ன ரொம்ப நேரமா ஏதோ குழம்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிறீங்க? வந்து சொல்லணும்னு தான் நினைக்கிறேன்.
ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. சொன்னாலும் இதை எப்படி எடுத்துக்க வந்தான் தெரியல. ஏன் இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? நான் என்ன குழந்தையா? என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க தாராளமா சொல்லலாம். வந்து கீதா, ஃபாரின்ல எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? இல்லை, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நான் சரின்னு சொன்னால் கன்ஃபார்ம் ஆகிடும். நல்ல வேலை, நல்ல சம்பளம், என் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துடுவேன். ஆனால் என்ன ஆனா? 5 வருஷம் கான்ட்ராக்ட் கீதா. போன 5 வருஷம் கழிச்சு தான் வர முடியும். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்படியா? ஆமா கீதா, வீட்டை பத்தி யோசிக்கிறப்போ வேலைக்கு போறது சரின்னு தான் தோணுது. ஆனா 5 வருஷம் நீ காத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? நைட்டு பூரா தூங்கல கீதா. நான் இதே யோசனையில இருந்தேன். இதுக்கே இவ்ளோ குழம்புறீங்க நீங்க? இது ஒரு சிம்பிள் மேட்டருங்க. என்ன சொல்ற? நீங்க இதை என்கிட்ட சொல்லியிருந்தா உங்களுக்கு ஒரு முடிவு சொல்லிருப்பேன். இதுக்கே எங்க தூங்காம இருக்கணும்? என்ன முடிவு சொல்லிருப்ப? நேரா உங்க வீட்டுக்கு போய் நம்ம லவ் மேட்டர் ஓபன் பண்ணுங்க. நான் கீதாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி என் கழுத்துல ஒரு தாலி கட்டுங்க. அப்புறம் 5 வருஷம் என்ன 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், உங்க பொண்டாட்டிங்கிற உரிமையோட. இனி ஈஸி தானே? என்ன, எப்படி என் யோசனை? சூப்பர்ல? என்ன இவ்ளோ ஈஸியான சொல்யூஷன் சொல்லிருக்க? ஒரு பாராட்டு கூட கிடையாதா? அட்லீஸ்ட் ஒரு இது கூட கிடையாதா? சிவசன்னதியில் சொல்வார்.